சிவாய நம. அன்பே சிவமயம். அனைத்து அன்பர்களுக்கும் அடியேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தினம்தோறும் கடவுளை வழிபட்டாலும் நம்முடைய பிரச்சனைகளை கடவுள் தீர்த்து வைக்கிறாரா? ஒரு சிலர் நான் இந்த கோவிலுக்கு சென்றேன், என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது என்று சொல்வார்கள். ஒரு சிலர் எந்த கோவிலுக்கு சென்றாலும் என் பிரச்சனை தீரவே இல்லை என்று சொல்வார்கள். ஏன் இந்த நிலை? கடவுளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததே இதற்கு காரணம். கடவுள் என்பவர் உருவங்களில் மட்டும் இல்லை, நம் செயல்களிலும் கடவுள் இருக்கிறார், நம் குணத்திலும் கடவுள் இருக்கிறார். கடவுள் என்பவர் அன்புமயமானவர். அன்பே சிவம். யாரிடமும் அன்பு காட்டாமல், எந்த ஜீவனிடத்தும் அன்பு காட்டாமல் இருந்தால் கடவுளின் ஆசி என்றுமே கிடைக்காது. கடவுளின் ஆசி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அனைத்து ஜீவன்களிடமும் அன்பு காட்ட வேண்டும். நீரின்றி வாடி நிற்கும் செடிகளுக்கு, மரங்களுக்கு நீர் ஊற்றுங்கள். பசியுடன் வாழும் ஜீவன்களுக்கு அன்னம் அளியுங்கள். இயலாதவர்களுக்கு தங்களால் இயன்ற அளவு தானம் தர்மம் செய்யுங்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் அன்புள்ளத்துடன் செய்யும் செயலைக் கண்டு கடவுள் மகிழ்ந்து ஆசி வழங்கி நம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். நம சிவாய். அன்பே சிவமயம்.